You will see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. யோவான் 1:51. வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரர்களே, இன்று எம்ஜிஆர் என்று சுருக்கமாக மைக்கேல், கப்ரியேல், ரஃபாயல் என்ற அதி தூதர்கள், தி ஆர்கேஞ்சல்ஸ், வான தூதர்களை திருச்சபை நினைவு கூறுகிறது. இது ஒரு முக்கியமான திருநாள். ஆகவேதான் முந்தைய காலத்திலே இந்த விடுமுறை காலம் மைக்கேல்மஸ் ஹாலிடேஸ் என்று அழைக்கப்பட்டது. கால் பரீட்சைக்கு பிறகு விடப்படுகின்ற விடுமுறைக்கு மைக்கேல்மஸ் ஹாலிடேஸ், அரை பரீட்சைக்கு பிறகு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், பிறகு ஆனுவல் ஹாலிடேஸ் என்று இதெல்லாம் கிறிஸ்துவத்தை தழுவிய இயல்புகளாக, நிகழ்வுகளாக, வழக்கங்கள், பழக்கங்களாக இருந்தன. அதுவும் மாறி போச்சு, நாமளும் மாறி போயிட்டோம். ஆகவே இப்போ பிள்ளைகளுக்கு அதை மறுபடியும் சொல்லித்தர வேண்டும். பள்ளிக்கூடத்தில் அல்ல, பங்குதளத்தில் தான். பள்ளிக்கூடமும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆகவே பங்குதளங்களில், குடும்பங்களில் இப்படிப்பட்ட திருவிழா சமயத்தில் அவர்களுக்கு அதிகமாக இந்த இன்புட் கொடுக்க வேண்டும். படங்கள் வழியாக, சரித்திரங்கள் வழியாக. இப்பொழுது நாம் தினம் தினம் அந்த புனிதர்களுடைய சரித்திரத்தை படிக்கின்றோம். இப்பொழுது படங்கள் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்திருப்பீர்கள், மிக்கேல், கப்ரியேல், ரஃபாயல் என்று. ஆக இந்த அதிதூதர்கள் இறைவனுடைய மிக முக்கியமான பணிகளை செய்வதற்கு முன்னின்று செயல்படுத்துகிறார்கள். கப்ரியேல் தூதரை பற்றி இப்பொழுது புதுநன்மை உறுதி பூசல் பிள்ளைகளுக்கு முதற்கட்ட தயாரிப்பு இருக்கிறது. அதில் அவர்களுக்கு அதை சொன்னேன். இறைவனுடைய இடத்திலே அவர் முன் வந்து இவ்வாறு தூதுரைக்கின்றார் தேவதாய்க்கென்று. Catechism of the Catholic Church 329, 330. As purely spiritual creatures, angels have intelligence and will. They are personal and immortal creatures, surpassing in perfection all visible creatures, as the splendor of their glory bears witness. வானதூதர் அறிவும் புத்தியும் உள்ள விண்ணக படைப்புகள், தனிப்பட்ட அழிவில்லாதவைகள், பார்க்கக்கூடிய அனைத்தும் படைப்புகளையும் கடந்து மகிமையை தாங்கி சாட்சிகளாக இருக்கின்றார்கள். வானதூதர்களை பற்றிய விளக்கம் நம்முடைய கத்தோலிக்க மறை கல்வி திரட்டிலிருந்து சொல்லப்படுவது. The word angel denotes a function rather than a nature. Michael means the one who is like God. Gabriel means God is strong. Raphael means God heals. திருப்பலியின் துவக்கத்திலேயும் இது சொல்லப்பட்டது, படிக்கப்பட்டது. வானதூதர் என்னும் வார்த்தை இயல்பை விட செய்யும் செயலை சுட்டி காட்டுகிறது. மைக்கேல் கடவுளை போன்றவர், கப்ரியேல் கடவுளின் வல்லமை, ரஃபாயல் கடவுள் குணப்படுத்துகிறார். Daniel means God judges. Elizabeth means God is fullness. தானியேல் கடவுள் தீர்ப்பிடுகிறார், எலிசபெத் என்பது கடவுள் முழுமையானவர். Our Father in heaven has charged his angels to come to our assistance during our earthly journey to our blessed fatherland, so that protected by the angels' help and care, we may avoid the snares upon our path, subdue our passions. Every one of us is entrusted to the care of an angel. வானக தந்தை தமது வானதூதருக்கு நமக்கு உதவி செய்ய பணித்துள்ளார். நமது பூவுலக பயணத்தில் அது நம் விண்ணக தந்தையின் வான்வீட்டிற்கு இட்டு செல்லுகிறது. அதனால் வானதூதரால் பாதுகாக்கப்பட்டு உதவி பெற்று வழியில் ஏற்படும் வலைகளிலிருந்து தப்பவும் நமது இச்சைகளை மேற்கொள்ளவும்
ஒவ்வொருவரும் ஒரு வானதூதரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளோம். Have confidence in your guardian angel. Treat him as a lifelong friend. That is what he is, and he will render you 1,000 services in ordinary affairs each day. Saint Joseph Riva. உனது காவல் தூதரிடம் நம்பிக்கை கொள், உனது வாழ்நாள் நண்பனாக கொள், அனுதின வாழ்க்கை அலுவல்களிலே 1000 உதவிகள் செய்பவர். ஒரு நகைச்சுவை கதை சொல்லப்படும். ஒரு மனிதன் மலையிலிருந்து காரில் இறங்கி வருகிறார். திடீரென்று ஒரு அசரீரி மாதிரி ஒரு சத்தம், உடனே காரை நிறுத்து என்று. உடனே காரை நிறுத்திடுறான். நிறுத்தின அடுத்த செகண்ட் ஒரு பெரிய பாறாங்கல் மலையிலேருந்து உருண்டு அப்படி ஓடுது. அவன் போயிருந்தான், அவன் கார் மேலே அந்த பாறாங்கல் உருண்டு இவன் விபத்துக்குள்ளாயிருப்பான். ஐயோ நன்றி தப்பித்தேன் என்று சொல்லி அடுத்தது போகிறான். டவுன் வந்துருச்சு. டவுனில் போய் ஒரு டிராஃபிக்கில் நிறுத்துகிறான், ரெட் லைட். அடுத்தது கிளம்பணும், கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொன்னோடனே கார் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறுத்துகிறான். ஒரு தறிகட்டு போன ஒரு லாரி அப்படியே வேகமாக அடிச்சுக்கிட்டு போகுது. இவன் போயிருந்தானா அடிபட்டு செத்துருப்பான். ஐயோ 2வது முறை தப்பிச்சேன். இப்போ இவனுக்கு ஒரு குறுகுறுப்பு, இது யார் என்னை இப்படி பாதுகாப்பது? முதல் தடவை அப்படி பாதுகாத்துச்சு, 2வது தடவை இப்படி பாதுகாத்துச்சு. யார் நீ இப்படி என்னை பாதுகாக்கிறாயே? நான் தான் உன்னுடைய காவல் சமணசு. அப்படியா? நான் கல்யாணம் செஞ்சப்ப எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்டாராம். அப்போ என்னை காப்பாற்றலையே, விட்டுட்டியே, இப்போ நான் மாட்டிட்டு முழிக்கிறேனே அப்படின்ற கதையில் கேட்டாராம். ஆக காவல் தூதர் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருந்து செயல்படுகிறார் என்பது உண்மை. இன்று இந்த மைக்கேல், கப்ரியேல், ரஃபாயல் என்ற அதி தூதர்கள் நம் வாழ்வில் இருந்து செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களிடம் ஜெபிப்போம். சென்ட் மைக்கேல், சென்ட் காப்ரியேல் அண்ட் சென்ட் ரஃபாயல், pray for us. புனித மிக்கேலே, கப்ரியேலே, ரஃபாயலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முழுந்தாள் இருப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எம்மை வழிநடத்துவதற்காக இந்த தூதர்கள், அதி தூதர்கள் இவர்கள் எல்லாம் மீட்பின் திட்டத்தில் செயல்பட்டவர்களாக மெழுகிறார்கள். அவர்களை நினைத்து இந்த தினத்தில் நன்றி கூறுகின்றோம். இந்த மீட்பின் திட்டத்திற்காக நன்றி. ஒவ்வொரு தூதரும் உம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்றன, செயல்படுத்துகின்றன, எமக்கு பாதுகாப்பாக உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றன என்பதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உமது அன்பு மக்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். இந்த நற்கருணை ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலி, இவைகளே தொலைக்காட்சி, இணையம் என்னும் பல வகையான தொடர்பு சாதனங்கள் வழியாக பார்த்து செபித்து பங்கேற்று கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உள்நாடு, வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று அவருடைய வேண்டுதல்களை கேட்டருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.